கல்லூரிகளில் பகுத்தறிவு கருத்துக்களை மட்டுமே போதிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். பல்கலைக்கழக திருத்தச் சட்டங்கள் அமலுக்கு வந்த பிறகு நடைபெற்ற முதல் துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியது என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பல்கலைக்கழக வேந்தர் பொறுப்பில் இருந்து ஆளுநரை நீக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு பல்கலைக்கழக திருத்த சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் பல்கலைக்கழகங்கள் முழுமையாக வந்திருக்கும் நிலையில் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய முதலமைச்சர் மாநிலத்தின் வளர்ச்சியையும் அடுத்த நிலைக்கு உயர்த்த வேண்டிய முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதாக கூறினார். இந்தியாவோட கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஒளிவிளக்கா உயர்ந்து நிற்குது. தேசிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்காமல் நிராகரிச்சிருக்கோம். ஆனால் அதை செயல்படுத்தினா 2030ஆம் ஆண்டுக்குள்ள அடையலாம்னு அவங்க சொல்கிற இலக்கான 50 விழுக்காடு GERஐ நாம் இப்போவே திராவிட மாடல் கொள்கையாக தாண்டிட்டோம். மேலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். பாடத்திட்டம் மற்றும் கற்பித்தல் முறைகளை மாற்றியமைக்கணும். உலகம் முன் எப்போதும் இல்லாத வேகத்தில் மாறிட்டு வருது. AI கிரீன் எனர்ஜி இண்டஸ்ட்ரி 4.0 இதெல்லாம் தான் பொருளாதாரங்களை முடிவு பண்ணுது. நம்ம பல்கலைக்கழகங்களும் வளரும் தேவைகளுக்கு ஏற்ப மாணவர்களை உருவாக்கணும். டேட்டா சயின்ஸ், ரினியூவல் எனர்ஜி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போன்ற புதிய துறைகளை பாடத்திட்டத்தில் இணைக்கணும். மாணவர்களை வெறும் பட்டதாரிகளாக மட்டும் மாற்றாமல் இனோவேட்டிவாக மாற்ற வேண்டும் என கூறிய அவர் தொழில்துறையுடன் இணைந்து உலகின் தேவைகளை பிரதிபலிக்கும் வகையில் பாடத்திட்டங்களை வடிவமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்துக்களுக்கோ நடவடிக்கைகளுக்கோ கல்வி நிலையங்களில் இடமளிக்க கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். கல்வி நிலையங்களில் அறிவியல் பூர்வமான கருத்துக்களும் கல்வி மட்டுமே போதிக்கப்பட வேண்டும். எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. மாணவர்களுடைய சமத்துவத்தையும் சமூக சமநீதியையும் கற்பிப்பது தான் உங்களுடைய தலையாய கடமையாக இருக்கணும். உலகெங்கிலும் உள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளர்கள் மற்றும் அறிவியலாளர்களின் பங்களிப்புடன் தமிழ் டேலண்ட் பிளான் என்ற திட்டத்தை வகுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், ரகுபதி, சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன், மா சுப்பிரமணியன், கோவி செழியன், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.